பேர் என்ன? மாண்புமிகு சம்பத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தங்களுக்கு வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்று நான் உரை மீது பேசும்போது நீர்வளத்துறை அமைச்சர்கள் ஏதோ வெளியில போயிட்டாங்க, அந்த தெரியல, கவனத்துக்கு வரல. ஒரு கோரிக்கை மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல வெளியிலாம் போல, அவையில் அருளிருந்து எல்லாத்தையும் பார்த்து பதில் சொன்னாங்க. நீ பாத்தீங்க, நேற்று கேட்ட கேள்விக்கெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சர் நீங்க பதில கொண்டாந்து எல்லாத்தையும் அவையிலே படித்து விட்டுருக்காரு. சொல்லுங்க. இந்த மாம்பட்டி குமரன் அணைக்கட்டு நம்ம கொள்கை விளக்கு குறிப்பு புத்தகத்தில் இடம்பெறல, அதனுடைய கவனத்துக்கு கொண்டு வர. தீர்த்தமலை கோயில் மேல போற ரோடுக்கு தார் சாலையா ஒன்னு விஞ்சி கேட்டிருக்கிறேன், அப்படி இல்லைன்னா தார் சாலையை கொடுக்க கேட்டிருக்கிறேன். மருத்துவத்துறை அமைச்சருக்கு மொரப்பூர் கம்பைநல்லூர் மாண்புமிகு அமைச்சர்கள் மொரப்பூர் கம்பைநல்லூர் பிஹெச் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் கம்பைநல்லூர் 24 மணி நேரமும் செயல்படுறதுக்கு தாங்கள் பரிசீலிக்க வேண்டும். மொரப்பூருக்கு அடிப்படை வசதி இல்லை பிஹெச்சுக்கு, அதுக்கு தயவுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தியாகராஜன். தியாகராஜ் எங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கல்பட்டு தொகுதி மறைமலை நகர் கீழக்கரணை பகுதியில் போர்டு நிறுவனம் இயங்கி வந்தது. அங்கு இருக்கும் மக்கள் போர்டு நிறுவனத்திற்கு இடம் தந்தது போக மீத இடம் சிஎம்டி வசம் இருக்கிறது. சென்ற வாரம் அதிகாரிகள் நில அளவை செய்ய வந்ததாக அப்பகுதி மக்கள் என்னிடம் தெரிவித்தனர். அதை நிறுத்தி அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கே அந்த இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, கீரப்பாக்கம் ஊராட்சி கீரப்பாக்கம் முருகமங்கலம் பகுதியில் ஹவுசிங் போர்டு மக்களுக்கு குடிநீர் வசதியும் அத்தியாவசிய வசதிகளும் வழங்க கோரிக்கை வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, நந்திவரம் கூடாஞ்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போதுமான மருத்துவர்களும் நர்சுகளும் இல்லை. அதை அமைச்சரிடம் கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. நன்றி. ரேவந்த் சரண். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எண்ணத்து மதுராவாயல் சட்டமன்ற உட்பட்ட ஐயப்பாக்க ஊராட்சியில் ஹவுசிங் போர்டு 952 வீடுகள் உள்ளது. அங்க இந்த சில்டிங் மிஷின் சரியா ஒர்க் பண்ணாதனால இந்த எஸ்டிபி மிஷின் அடப்பு ஏற்பட்டு டிரைனேஜ் இஷ்யூ டெய்லியும் இருக்கு. அதனால உடனடியாக துறை அமைச்சரிடம் அந்த டிரைனேஜ் இஷ்யூ சரி பண்ணி கோரி தாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த நேபாள் துயர சம்பவத்தில் என்னோட மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட நொலம்பூர் பகுதியில் மூர்த்தி பத்மினி 2 பேர் காணா போயிட்டார். அதுவையும் தேடிக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டு. அசோக் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேராவூரணி தொகுதியில் பெருமளூர் பேராட்சி அருகில் வீட்டு வசதி வாரியம் மூலமாக அதிமுக அரசால் ஒரு 160 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பேராட்சியில் இருந்தது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பக்கத்தில் எந்த குடியிருப்பும் இல்லை. அது அந்த வீட்டிற்கு 2,40,000 ரூபாய் நிர்ணயம் செய்துள்ளார்கள். அந்த தொகையை 70,000 அந்த தொகையை குறைத்து அதில் மக்கள் தங்குவதற்கு வசதி செய்து தருமாறு துறை அமைச்சர் அவர்களை கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் MM கோபிசன் அவர்கள் மானிய கோரிக்கை விவாதத்தில் இப்போது உரையாற்றுவார். உறுப்பினர் கோபிசன். உறுப்பினர் ஜெயசுதா அவர். பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரணி நகராட்சி மற்றும் கண்ணமங்கலம் பகுதியில் ஓடுகின்ற கமண்டல நாக நதி முற்களாலும் புதர்களாலும் மிகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதனை அகற்றி அதை தூர்வாரினால் ஆரணி தொகுதி நீர் ஆதாரமும் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய நலனும் மேம்படும் என்று கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அது மட்டுமல்ல, நகராட்சி முழுவதும் குப்பை ஆரணி நகராட்சியில் குப்பை கொட்டுவதற்கு சரியான இடம் இல்லாததால் ஆரணி நகராட்சியில் தினந்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஆங்காங்கே நீர்நிலைகள் கொட்டப்படுகின்றது. இதனால் நகராட்சி மக்களுக்கு சுகாதாரக்கேடும் நாற்றமும் அளிக்கின்றது. அவருடைய நலன் கருதி ஒரு நல்ல இடத்தை வருவாய்த்துறை மூலமாக தேர்வு செய்து அங்கே குப்பை கொட்டுவதற்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று அதனையும் தங்கள் வாயிலாக கேட்டு நன்றியோடு அமர்கின்றேன். நன்றி. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இங்கு இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாரி ஆரூர் சட்டமன்ற
மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள். அதற்கும் உடனடியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து செய்து தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு வைத்தியலிங்கம் மக்கள் நலத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் தங்கள் தொகுதியில் உள்ள மருத்துவமனைக்கான கோரிக்கைகள் விடுத்திருந்தார். நம்ம மருத்துவத்துறைக்கான மானிய கோரிக்கையிலே வால்பாறை உட்பட 36 அரசு மருத்துவமனைகளுக்கு கூடுதல் மருத்துவ உபகரணை வழங்கக்கூடிய நம்ம திட்டங்களை அறிவிச்சிருந்தோம். அது மட்டுமல்ல, வால்பாறை அரசு மருத்துவமனை உட்பட 10 அரசு மருத்துவமனைக்கு எக்கோ மிஷின் பொறுத்துவதற்காக ரூபாய் 4.65 கோடி நம்ம ஒதுக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வால்பாறை தொகுதிக்கு ஒரு ஒருங்கிணைந்த சித்தா ஒரு வெல்னஸ் சென்டரும் நம்ம திட்டம் கொண்டு வந்திருக்கோம். நன்றி. அப்புறம் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விடுத்த கோரிக்கையும் ஆய்வு செய்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக தரம் உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு வைத்தியலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் அன்பான கோரிக்கை. எனது ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில் தாப்பூர் ஒன்றியம் குருவாடி தலைப்பில் ஒரு தடுப்பணை கட்டணும்னு நான் அமைச்சர்கிட்ட நீண்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் அறிவிக்கிறீங்க. எனக்கு அந்த பின்தங்கிய பகுதி அந்த மக்கள் 5000 ஏக்கர் பாசன வசதி 50 ஆண்டு கால கோரிக்கை. அது அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை. 5000 ஏக்கர் பாசன வசதி செய்கின்ற அந்த இடம் கொள்ளிடம் தடுப்பில் குருவாடி தலைப்பில் கொள்ளிடம் ஆற்றில் அவசியம் அந்த தடுப்பணை கட்டித்தருமாறு நீர்வளத்துறை அமைச்சர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார் ரொம்ப நாள் கோரிக்கை அப்படின்னுட்டு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் அதிகாரிகளுடன் கலந்து பேசி அதற்குண்டான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கருணாநிதி அவர்கள். எங்களுடைய கோவில்பட்டியில் நம்முடைய வீட்டுவாரி சார்பாக இருந்த ஒரு பில்டிங் இடிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திலே ஒரு அடுக்குமாடி கட்டிடம் கட்டி கொடுத்து அரசு ஊழியர்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதை கேட்ட ஆரம்பிக்கிறேன். மாண்புமிகு அம்பேத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி. வந்தவாசி ஒன்றியம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி முழுக்க விவசாயிகள் நிறைந்த தொகுதி. அங்கே பெர்னம்பலூர் ஒன்றியம் வல்லம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சுகுணதி ஆறு பெர்னம்பலூர் வல்லம் காரணை கீழ்சந்தமங்கலம் மற்றும் கீழ்சாத்தமங்கலம் ஆராசுரம் மாம்பட்டு சென்னாவரம் செம்பூர் ஆகிய மருதாடு உளுந்தை சாலைவேடு கிராமத்தில் வழியாக சுகுணதி ஆறு சென்று கொண்டிருக்கின்றது. அந்த சுகுணதி ஆறு நேராக மதுராந்தகத்தில் போய் சேர்ந்து அங்கிருந்து உபரி நீர்லாம் கடலிற்கு போக வேண்டிய சூழல் இருக்கு கனமழை காலத்தில். ஆகவே அந்த சுகுணதி ஆற்றில் தேவையான தடுப்பணைகள் அங்கங்கே கட்டி ஒரு ரீடைனிங் வால் பட்டி அந்த சுகுணதி ஆறை மேம்படுத்தி தர நீராதாரம் பெருக இந்த அரசு முன்வர வேண்டும். 2, வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாழ்ந்த ஒரு தவளகிரிநாதர் கோவில் உள்ளது. அந்த தவளகிரிநாதர் கோயிலை சுற்றி கிரிவல பாதைகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் கழக ஆட்சியில் கிரிவல பாதை அமைப்பதற்கு வனத்துறை அதிகாரிடம் நீங்க ஒப்புதல் பெறப்பட்ட நீங்க அனுமதிக்கிறதே இந்த மானிய கோரிக்கை என்ன வந்திருக்கோ அது குறித்து ஏதாவது நீங்க விளக்கம் வேண்டுகோள் வைப்பீங்கன்னு தான் நான் அனுமதிக்கிறேன். நீங்க வேறு துறைகளை பற்றி நிறுத்தி அது அறநிலையத்துறை பற்றி இன்னொரு நாளைக்கு வரும்போது அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். மாண்பு உறுப்பினர் கே. சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே 6 ஆண்டுகளுக்கு முன்பு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டிடங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. வாரியத்தின் மூலம் கட்டிக் கொடுக்கும் குடியிருப்புகளுக்கு பழுது பார்த்தல், பராமரிப்பு பணி, குடியிருப்பு பகுதிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் தெருவிளக்கு வசதி ஏற்படுத்தி தருமாறு அமைச்சருக்கு பரிந்துரை செய்கிறேன். அதே போல பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு வீடுகள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு வீட்டு வசதியின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டு நன்றி. ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது நாகப்பட்டினம் தொகுதியில் தெத்தியில் அது நாகப்பட்டினம் பகுதியிலே தான் வருகிறது. 2004 சுனாமி என்ற ஆழிப்பேரலை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய போது அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. இப்போது அந்த வீடுகளெல்லாம் சேதமடைந்த நிலையில் இருக்கின்றது. வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக அவற்றை மராமத்து செய்து புதிதாக கட்டித்தருவதற்கு
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் எம் கோபிசன், மாண்பு கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ராஜாக்கூர் ஊராட்சியில் கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகளில் அடிப்படை வசதி, எந்த அடிப்படை வசதியும் இல்லை. அந்த அடிப்படை வசதியை நமது மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.